யார் எந்த ஊர் எதுக்காக வந்திருக்கீங்க? பெரம்பலூர் மாவட்டம் குன்னவட்டம் பெரியமாபாளையம் கிராமத்திலிருந்து வரேன். நடந்து முடிந்த தாவேகா 2வது மாநில மாநாட்டு மதுரைக்கு போயிருந்தேன். தாவேகா தலைவர் அவர்கள் ரேம்ப் வாக் வரும்போது அவரை பார்க்கணுங்கிற ஆசையில் கிட்ட போகும்போது அவரை சுற்றி இந்த பவுன்சர் வந்து என்னை தூக்கி கீழே கடாசிட்டாங்க. நான் சுதாரிச்சுக்கிட்டதுனால கம்பியை பிடிச்சி தொங்கிக்கிட்டேன். அதனால் மனசு ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எனக்கு சில காயங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது நான் இல்லை, அது வேறு பையன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். நம்மளால் கட்சிக்கு எந்த ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு தான் அந்த வீடியோ போட்டிருந்தேன். என்னை கட்சி தலைமையிலேருந்து எனக்கு யாரும் ஃபோன் பண்ணி எதுவும் விசாரிக்கவும் இல்லை, எதுவும் பண்ணவும் கிடையாது. ஏன் என்ன நடந்துச்சு போச்சு அப்படின்னு எதுவுமே கேட்கவே இல்லை அவங்க. உனக்கு ஏதாவது பிரச்சனை நடந்ததா, இல்லை நீ தானே அந்த பையன், இல்லை வேறு பையனா, எதுவுமே எனக்கு கேட்கவே இல்லை. எதுக்கு நீங்கள் நியூஸில் செய்தியை போட்டிங்க அப்படின்னு ஃபோன் பண்ணி கேட்டாங்க. உடனே கேட்டுட்டு ஃபோனை உடனே கட் பண்ணிட்டாங்க. மற்றபடி எனக்கு எதுவும் விசாரிக்கவே இல்லை. அந்த பவுன்சரால் பாதிக்கப்பட்ட நான் இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கிறேன். இப்போ விழுப்புரத்துல ஏற்கனவே ஒரு பையன் போட்டிருக்காரு, நான் தான் அந்த பையன், இந்த பையன் இருக்காரு. அப்போ அவர் சொல்கிறது உண்மையா, நீங்கள் சொல்கிறது உண்மையா? அது தெரியல, இன்ன வரையும் நம்ம பார்த்ததில்லை. பாதிக்கப்பட்ட பையங்க நாங்கிறதுனால நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்கேன். இதே தான் நான் தான் வந்து விழுப்புரத்துல ஒரு பையன் விற்கின்ற பையன் என்ன பண்ணுறாரு, அந்த தூக்கி சாப்பிட்டானே நான் தான், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவுமே ஆகலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ நீங்கள் தூக்கி விசப்பட்டதை சொல்கிறீங்க. இதில் 2 பேர் மாற்றி மாற்றி சொல்கிறீங்களா? உண்மையான ஆள் யார்? அது கட்சி மூலியமாக அவங்க பேச சொல்லிட்டுருக்காங்க சார். தெரியல, அந்த பையன் யாருன்னு எனக்கு தெரியல, அது அவங்கள தான் கேட்கணும். இல்லை, இப்போ வேறு யாராவது நிர்பந்தப்படுத்துகிறாங்களா அவங்கள? இந்த மாதிரி சொல்லுங்கள், யாரும் கட்டாயப்படுத்துகிறாங்களா? என்னை யாரும் ஃபோர்ஸ் பண்ணி எங்கே போய் இப்படி பேச அப்படி பேச எனக்கு யாரும் எதுவும் சொல்லி கொடுக்கல. நான் பாதிக்கப்பட்டதுனால நான் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும். நீங்களாவே யோசிச்சு பாருங்க சார். இப்போ நான் பேசினேன், எங்கே பேசினாலும் நான் தனியாக தான் பேசியிருக்கேன். எனக்கு பின்னாடி யாராவது இருக்காங்களா, இல்லை யாராவது சொல்லி கொடுத்துருக்காங்களா, இல்லை எந்த கட்சிக்காரங்களா என் ஃபோனுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கூட பாருங்க. இதே என் பையனுக்கு அந்த விஜய் கட்சியிலேருந்து எத்தனை பேர் ஃபோன் அடிச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க, திரும்ப உங்கள் அம்மாவுக்கு எதிராக பேசு அப்படின்னு என் பையனுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் எங்கள் பையன் அதெல்லாம் சொல்லமாட்டான். ஏன்னு வச்சுங்க, நம்மளால என்ன பிரச்சனை வேணாம் அப்படின்னு என் கூட வந்து கம்ப்ளைண்ட் மட்டும் இப்போ கொடுக்க வந்திருக்கிறான். சொல்லி கொடுத்து அந்த கிளை செயலாளர், அந்த பையன் பேர் செந்தில், அந்த பையன் சொல்லி கொடுத்து தான் அந்த பையன் தண்ணியை போட்டுக்கிட்டு பேச சொல்லி, நான் வீட்டுக்கு தம்பி எனக்கு எதிராக எங்கள் பையனை பேச சொல்லியிருக்க, ஏன் என் பையனை நீ அப்போ கொண்டு வந்தால் கூட அந்த பக்கமாக நீ தூக்கி போட்டு வந்திருப்பியா, சரத்தங்க வரலன்னு சொல்லுவியா அப்படின்னு நான் சொன்னேன். என்னடி நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கெட்டாவத்தை சொல்லி என்னை திட்டி என்னை அடிக்க வந்தான். அதே அந்த தெரு அவங்க வீட்டுக்கு பக்கத்துலேயே 4 வீட்டு தள்ளி, எப்போ பொட்டச்சியை டீ போட்டு பேசக்கூடாது, தள்ளி நில்றா, ஒன்று அது தம்பின்னு மரியாதையாக தான் பேசுது, செந்தில்னு தான் பேசுது, என்னை பற்றி தப்பாக பேட்டி எதுக்கு கொடுக்கணும் என் பையனை அழிச்சிக்கிட்டு அப்படின்னு தான் அந்த பாப்பா வந்து கேட்டுட்டு வந்து வாங்க நாயம் கேட்கணும் அப்படின்னு தான் அந்த பாப்பா வந்து சொல்லிட்டு இருந்ததை வந்து நீ அதுங்காட்டி நீனே உன் வீட்டிலேருந்து வந்துட்ட, டீ போட்டும் பேசக்கூடாது, பொம்பளைக்கிட்டையும் போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க பெருமாப்படத்தில். அங்கேயே அந்த இடத்துல ஒரு 50 பேர் இருக்கும், கும்ப கூட்டிவிட்டாங்க. ஆனால் நான் ஃபோனில் ரெக்கார்டு பண்ணினேன், பேசிக்கிட்டே நான் கையில் வச்சுருந்தனால எந்த இடத்தையும் திரும்ப அழுத்தி விட்டேன். ஒரு 2 வார்த்தை வாமாம்மா செந்தில கேட்கணும், என்னை பற்றி தப்பாக பேட்டி கொடுத்துருக்காப்ல அப்படின்னு நான் சொல்கிறேன்னா அந்த வார்த்தையோட முடிஞ்சு போகுது. அதுக்கு மேலே ரெக்கார்டு ஆகலை என் ஃபோனில். ஆமாம், மிரட்டி தான் பேச வச்சுருக்காங்க. இது முழுக்க உண்மை சார், சத்தியமாக சொல்கிறேன். எங்கள் பையன் பேச மாட்டான், நான் கீச்சக்கோட்டையே தாண்ட மாட்டான், மதுரைக்கு நீ போகாதப்பா அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீ வாமாப்பில அப்படின்னு இவனெல்லாம் கம்பல் பண்ணி தான் ஈத்துட்டு போயிருக்கானு. ஆனால் இவன் தனியாக போனானா அவன் தனியாக ஒன்றா போனாலும் அது எனக்கு தெரியாது. நான் மதுரைக்கு போகிறவன் சார். 10 பேர் ஃப்ரெண்டு சேர்ந்துக்கிட்டு எங்களுக்காக சொல்கிறா, கட்சி மானம் போயிடும், விஜய் மரியாதை போயிடும், இது ரொம்ப இதாக இது என்ன நியூஸில் போயிடுச்சு, நீ மாற்றி சொல்கிறா அப்படின்னு சொன்னால் அப்புறம் ஏன் சார் அவன் சொல்ல மாட்டான்? அப்போ நீ இப்போ சொல்லியிருக்கிற இது, இப்போ நீ அவன் சொன்னது உண்மையாடா, நான் சொன்னது உண்மையாடா பொய்யாடா அப்படின்னு சொல்லும்போது 2 நாள் அவனாவே உள்ளுக்குள்ளே மாத்திரை வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே படுத்துருக்கான். கேளுங்க, சாப்பிட கிடையாது நேற்று பொழுதுனிக்கும். அவன் குற்றம் உணர்ச்சியில் அவன் தப்பு போய் சொன்னாங்கிறதுனால அவன் நேற்று பொழுதுனிக்கு வெளியவே வர கிடையாது. அந்த விழுப்புரம் பையன் சொல்றாரு, என்னதான் தூக்கி போட்டாங்க, இந்த பையன் சம்பந்தமே, அந்த பையன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது சார், என்ன ஊர் என்ன மாவட்டம்னு தெரியாது. அந்த பையன் என்ன சொல்றான்னா, இது கட்சிக்காரங்க சொல்லி தான் சட்டையை போட்டு அதே கலரில் பேச சொல்கிறாங்க, கருப்பு சட்டை போட்டு பேச சொல்கிறாங்க, நான் தாங்கிறான். இப்போ நான் ஆதங்கத்தில் என் பையனை இல்லாதே நீதாப்பா நாங்கிறது வரங்காட்டி எங்கள் சனம் ஜாதி எல்லாமே ஃபோன் அடித்து கேட்குறோம், நம்ம சரத்து தான்னு சொல்கிறோம். ஒரு பெற்றவங்களுக்கு தெரியாதா சார், நம்ம பையனோட பின்னாடி அவனோட இது முகத்தை பார்க்கலனாலும் பின்னாடி அவனோட இதை பார்த்து அவ்வளோ தூரம் நின்னாலும் இவன் என் பையன் தான் என்னால் சொல்ல முடியும். என்ன நடவடிக்கை எடுக்கணும்? என்ன சார் மனுஷனோட உயிரா சார்? என்ன சார் ஒரு பொம்மையா, ஒரு குப்பையா? சொல்லுங்க சார். எவ்வளோ ஒரு ஆசையாக விஜய் மேலே ஒரு ஆர்வமாக தானே அவன் போயிருக்கான்.
அவன் உறுப்பினர்காரர் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த எங்கள் ஊர் பங்குனி உத்திரம் தேர் நடந்துச்சு, எனக்கு தெரியாமல் 2000 ரூபா கடன் வாங்கி 3-4 பேனர் விஜயை போட்டு போட்டா போட்டு கட் அவுட் வச்சுருக்கான். ஏப்பா நம்ம வீட்டு சோத்து கூட அரிசி இல்லாமல் நம்ம கஷ்டப்படுறோம், காசு ஏதுறாங்கிறான் ஒரு எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரு. அவங்ககிட்ட 2000 ரூபா பணம் கடன் வாங்கி இவன் 3 பேனர் வச்சுருக்கான் விஜய் போட்டு இவன் கட் அவுட் அடிச்சு வச்சிருக்கான் எங்கள் சின்ன பையன் இவனையும் போட்டு. ஏன்டா நமக்கு தேவையாடா 2 மாதம் நம்ம 3 மாதம் நம்ம 2 பையன் அரிசி எடுத்தாலும் சாப்பிட்லாப்பா அப்படின்னு சொல்கிறான். விடுமா அப்படிங்கிறான். என்ன சொல்கிறேன், எங்களுக்குள்ள என் பையனை தூக்கி வீசினா ஏற்பாடு எங்களுக்கு வேணும். விஜயை பொறுத்து உங்கள் கட்சி சார்ந்த யார் பேசியிருக்காங்களா? யாரும் எங்கிட்ட இன்ன வரைக்கும் பேச கிடையாது. நீ உங்கள் அம்மா சொன்னதுக்கு நீ மறுப்பு பேசுனது தான் எங்கள் பையன்கிட்ட ஃபோனில் பேசியிருக்காங்களா ஒழிஞ்சு எங்கள் வீட்டுக்கு யாரும் வர கிடையாது. எதுவும் என்கிட்ட யாரும் இன்ன வரைக்கும் யாரும் பேச கிடையாது. எந்த கட்சிக்காரங்களும் வர கிடையாது. சூரியன் கட்சிக்காரங்களே சரி, ரெட்டலை கட்சிக்காரங்களே சரி, பாமக கட்சிக்காரங்களே சரி, யாருமே வர கிடையாது. இந்த பையன் வந்து விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்தோ விஜய் சார்போ அந்த கட்சி யாருமே வீட்டுக்கு வரல சார். ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாவுக்கு எதிராக நீ எதுவுமே திரும்ப பேட்டி கொடுத்தாலும் சரி, எது நீ கட்சியை பற்றி அசிங்கமாக பேச சொல்லக்கூடாதுன்னு அதை மட்டும் தான் அவனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்களே வந்து அதுதான் நீ 2 நாளாக நான் போன பிடிக்கி நான் வச்சுட்டேங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.